வணக்கம். வாய்மை தவறாத ஹரிச்சந்திரன் கதைகள் தொடர்ச்சியை பார்த்துட்ருக்கோம். இந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி 8. மீண்டும் மீண்டும் தொல்லை. மாலையானதும் மன்னனும் மற்றவர்களும் கூடாரத்திற்கு திரும்பினர். மன்னனும் அரசியும் உணவை முடித்து கொண்ட பின் உரையாடி கொண்டிருந்தனர். அப்பொழுது வீரன் ஒருவன் வந்து வணங்கி நின்றான். மன்னர் பெருமானே, ஆடல் மகளிர் இருவர் தங்களை காண வந்துள்ளனர். ஆடிப்பாடி உங்களை மகிழ்விக்க விரும்புகின்றனர் என்று தெரிவித்தான். மன்னனும் கூடாரத்திற்கு முன்பாக கலை நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடு செய்யும்படி தெரிவித்தான். ஆடல் பாடல் நிகழ்ச்சி தொடங்கியது. அரசனும் அரசியும் வீரர்களும் நிகழ்ச்சியை காண கூடியிருந்தனர். அப்பொழுது நடன பெண்கள் தாங்கள் ஆடிப்பாடி பரிசு பெற்று வாழ்பவர்கள் என்று கூறி மன்னனையும் மகாராணியையும் வணங்கினர். ஆடல் தொடங்கியது. அனைவரும் கண்டு மகிழ்ந்தனர். நிகழ்ச்சி நிறைவுற்றதும் மன்னன் விலை உயர்ந்த முத்து மாலை ஒன்றை பரிசாக அளித்தான். அதனை பெற்று கொண்டாள் ஒருத்தி. மற்றொருத்தி தனக்கும் பரிசு வேண்டும் என்று வேண்டினாள். அப்பொழுது அருகில் இருந்த அமைச்சர், பெண்ணே, அரசர் அளித்த முத்து மாலை மிகவும் விலை மதிப்புடையது. அதனை இருவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றான். அந்த பெண் சிறிதும் பயமில்லாமல், இருவருக்கும் ஒரு முத்து மாலையா? நாங்கள் இந்த மாலையை பரிசாக பெற இங்கு வரவில்லை என்றாள். பின்னர் எதற்காக இங்கு வந்தீர்கள் என்று அமைச்சர் அப்பெண்களிடம் கேட்டார். அமைச்சரே, நாங்கள் மன்னனை திருமணம் செய்து கொள்ளவே இங்கு வந்தோம். அதில் என்ன தவறு உள்ளது என்று கேட்டார்கள். அமைச்சரோ அரசரை நோக்கி, இதில் ஏதோ சூது இருக்கிறது. தங்களை சோதிக்க யாரோ இந்த பெண்களை இங்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இல்லையெனில் இவ்வளவு துணிச்சலாக இங்கே வந்து இப்படி கேட்டிருக்க முடியாது என்று தெரிவித்தார். அமைச்சர் கூறியது சரி என்று மன்னனும் நினைத்தான். மேலும் 2 தினங்கள் மன்னனும் வீரர்களும் அந்த கிராம பகுதியில் தங்கியிருந்தனர். பகலெல்லாம் விலங்குகளை தேடினர். இரவிலும் கொடிய விலங்குகள் ஊர் பகுதிக்கு வந்து விடாமல் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்தனர். கிராமவாசிகளுக்கு தைரியம் கூறிவிட்டு அனைவரும் தலைநகருக்கு திரும்பினர். அதன் பின்னர் 2 தினங்களுக்கு மிருகங்களின் தொல்லைகள் பற்றி எந்த செய்தியும் வரவில்லை. மக்கள் இனிமேல் தங்களுக்கு துன்பம் இல்லை என்று நிம்மதி பெருமூச்சு விட்டனர். 3ஆம் நாள் காலை அந்த நிம்மதி அவர்களை விட்டு பறந்தோடி விட்டது. மக்கள் பதறியடித்து கொண்டு ஹரிச்சந்திர மன்னனிடம் ஓடி வந்தனர். அரசர் பெருமானே, தாங்கள் படை வீரர்களுடன் அங்கு தங்கி இருந்தவரை விலங்குகளின் தொல்லைகள் எதுவும் இல்லை. தாங்கள் திரும்பி இங்கு வந்தவுடனேயே அந்த கொடிய காட்டுப்பன்றிகள் மறுபடியும் வந்து அழிவும் தொல்லையும் தர ஆரம்பித்து விட்டன. அவற்றை அடியோடு அழிக்காதவரை நாங்கள் நிம்மதியாக அங்கு வாழவே முடியாது என்று கூறினர். ஹரிச்சந்திரன் மிகவும் அதிர்ச்சி அடைந்தான். அவன் அந்த கிராமவாசிகளிடம், முற்றிலும் அந்த கொடிய பன்றிகளை ஒழித்து கட்டும் வரை நானும் வீரர்களும் அங்கேயே இருப்போம். அதனை நிறைவேற்றாமல் ஊருக்கு திரும்ப மாட்டோம் என்று உறுதி கூறினான். அவர்களும் நிம்மதியுடன் ஊர் திரும்பினர். ஹரிச்சந்திரன் மேலும் அதிக படை வீரர்களுடன் மீண்டும் அந்த கிராம பகுதிக்கு சென்றான். மீண்டும் கூடாரம் அமைத்து அனைவரும் தங்கினர். சில வீரர்களை கிராமத்தை பாதுகாக்க நிறுத்திவிட்டு மற்றவர்களுடன் மன்னன் காட்டு பன்றிகளை வேட்டையாட காட்டிற்கு சென்றான். எங்கெங்கு தேடியும் ஒரு காட்டுப்பன்றி கூட அவர்கள் கண்ணிற்கு புலப்படவே இல்லை. மன்னன் காட்டின் வேறு பகுதிகளில் தேடுவதற்கு குதிரை மேல் ஏறி விரைந்து சென்றான். தனக்கு பின்னால் வீரர்கள் தொடர்ந்து வருகிறார்கள் என்று எண்ணியபடியே திரும்பி பார்க்காமல் ஹரிச்சந்திர மன்னன் சென்று கொண்டே இருந்தான். பகுதி 9. தனியான ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன் கொடிய விலங்குகள் இருக்கின்றனவா என்று புதர்களிலும் அடர்ந்த மரங்களிடையும் தேடிக்கொண்டே குதிரையில் சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது திடீரென்று ஒரு காட்டுப்பன்றி அரசன் முன் தோன்றியது. அந்த பன்றியை குறிவைத்து வில்லில் அம்பை தொடுத்து கொண்டு குதிரையை செலுத்தினான். அரசன் குறிவைத்து வருவதை கண்ட காட்டுப்பன்றி பயந்து ஓடியது. அரசன் தொடர்ந்து சென்று அம்பை எய்தான். அம்பு பன்றி மீது பட்டும் எந்த காயமும் ஏற்படுத்தாமல் கீழே விழுந்தது. தொடர்ந்து அம்புகள் எய்தும் அந்த பன்றிக்கு எந்த காயமும் ஏற்படவே இல்லை. ஈட்டியை எடுத்து பன்றியின் மீது வீசினான். அது பயந்து குறுக்கும் நெடுக்குமாக ஓட ஆரம்பித்தது. ஈட்டிகளும் அதில் மேல் படவே இல்லை. அந்த பன்றி வெகு தூரம் மன்னனுக்கு போக்கு காட்டியது. புதர்களும் மரங்களும் மண்டி கிடந்தன. அடர்ந்த காடாக இருந்ததால் சூரிய வெளிச்சம் இல்லாமல் இருட்டாக இருந்தது. இருப்பினும் மன்னன் அந்த பன்றியை பின்தொடர்ந்தான். மேலும் அடர்ந்த பகுதிக்குள் சென்றதும் அந்த காட்டுப்பன்றி எங்கோ மாயமாக மறைந்து விட்டது. அப்போதுதான் தன்னை தொடர்ந்து வீரர்கள் யாருமே வரவில்லை என்பதை
அரிச்சந்திரன் புரிந்து கொண்டான். வழியை கண்டுபிடிக்க சிறிது தூரம் குதிரையில் சென்றான். வெளிச்சமான பகுதிக்கு வந்தான். பொழுதும் சாய ஆரம்பித்தது. நீண்ட தூரம் காட்டுப்பன்றியை விரட்டியதால் மிகவும் களைத்து போனான் அரிச்சந்திரன். குதிரையும் சோர்வடைந்து விட்டது. பசியும் தாகமும் அரிச்சந்திரனை மிகவும் வாட்டியது. மெதுவாக குதிரையை செலுத்தி கொண்டே நீர்நிலை பல மரங்கள் தென்படுகிறதா என்று தேடிக்கொண்டே வந்தான். சற்று தூரம் சென்றதும் ஒரு ஆறு இருப்பதை கண்டான். கீழே இறங்கி குதிரையை நீர் பருகச் செய்தான். தானும் முகம் கால் கைகளை கழுவிக்கொண்டு தண்ணீர் பருகினான். அருகில் இருந்த மரத்தடிக்கு சென்றான். குதிரை புல் மேய்ந்தது. மன்னன் ஓய்வு எடுத்தான். சிறிது நேரம் கழித்து குதிரையை பிடித்து கொண்டு நடந்தான். காட்டின் எல்லைக்கு செல்ல வழியை தேடினான். இருட்டிவிட்டதால் வழி ஏதும் தெரியவில்லை. ஆந்தைகள் அலறின. மன்னன் குதிரையை கையில் பிடித்தபடியே வழி தேடி திரிந்தான். நள்ளிரவு ஆகியும் வழி ஏதும் புலனாகவில்லை. ஒரு மரவேரில் குதிரையை கட்டினான். விடியும் வரை அங்கேயே தங்க முடிவு செய்தான். விலங்குகளின் உருமலும் தாகமும் பசியும் அவனை தூங்க விடவில்லை. உட்கார்ந்தபடியே சிந்தனையில் ஈடுபட்டான். இதுவரை தனது நாட்டிற்குள் காட்டு விலங்குகளின் தொல்லை என்பதே கிடையாது. இப்போது மட்டும் எப்படி திடீரென்று வந்தது? பன்றியால் மக்களுக்கு பேரிழப்பு, தனக்கும் பெருந்துன்பம். என்னையும் இந்த அடர்ந்த காட்டிற்குள் தன்னந்தனியே அலைந்து அவதிப்பட வைத்துவிட்டது. இது சாதாரண காட்டு பன்றி அல்ல, ஏதோ சக்தி மிக்க ஒன்றுதான் பன்றியின் வடிவில் நம்மை சோதிக்கிறது என்ற எண்ணம் அரிச்சந்திரன் மனதில் ஏற்பட்டது. பொழுது விடுவதற்கு சற்று முன்னர் அசதியால் கண்ணயர்ந்தான் அரிச்சந்திரன். அப்பொழுது ஒரு கனவு தோன்றியது. ஒரு கரிய உருவம் வந்து சிம்மாசனத்தில் இருக்கும் அரிச்சந்திரனின் கையை பிடித்து இழுக்கிறது. தர தர என்று இழுத்து கீழே தள்ளுகிறது. மகுடத்தை தட்டி அது கீழே விழுந்ததும் எட்டி உதைக்கிறது. அவனுடைய மனைவி சந்திரமதியும் மகன் லோகிதாசனும் மேலாடையின்றி நிற்கிறார்கள். அவர்கள் பசி பசி என்று அலறுகிறார்கள். அப்போது அரிச்சந்திரன் திடுக்கிட்டு கண் விழித்தான். கண்ட கனவால் மிகவும் அச்சமடைந்தான். இனியும் இங்கே தாமதிக்க கூடாது. எப்படியும் வழியை கண்டுபிடித்து ஊர் போய் சேர வேண்டும். வீரர்கள் மிகுந்த கவலையுடன் தன்னை தேடி அலைவார்கள் என்று எண்ணினான். எழுந்து பயணத்தை தொடர்ந்தான். காட்டை சுற்றி சுற்றி வந்தானே தவிர வழியை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. பகுதி 10. வழிகாட்டிய அந்தணர். அரிச்சந்திரன் வழி தெரியாமல் அலைந்து திரிந்து ஏமாற்றத்துடன் உச்சி வெயிலில் ஒரு மரத்தடிக்கு வந்தான். அப்போது முதியவரான ஒரு அந்தணர் வருவதை கண்டான். மனித நடமாட்டமே இல்லாத இந்த நடுக்காட்டில் ஒரு அந்தணர் தென்பட்டது அரசனுக்கு வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அவரை வணங்கி தான் யார் என்பதை கூறினான். அந்தணர் சிரித்து கொண்டே, அரிச்சந்திரா, நீ எப்படி தன்னந்தனியாக இந்த காட்டில் அகப்பட்டு கொண்டாய் என்று கேட்டார். நடந்தவை அனைத்தையும் அவரிடம் முழுமையாக எடுத்துரைத்தான். அந்தணரிடம், ஐயா, படை வீரர்களும் என்னை தேடிக்கொண்டிருப்பார்கள். இந்த காட்டிலிருந்து வெளியேறுவதற்கு தாங்கள் வழி சொல்லி உதவ வேண்டுகிறேன் என்று வேண்டினான். மேலும் அதற்காக அந்தணர் எது கேட்டாலும் தருவதாக உறுதி கூறினான் அரிச்சந்திரன். உடனே அந்தணர், மன்னா, நீ கவலைப்பட வேண்டியதில்லை. உன்னை போன்ற ஈகை உள்ளவர்களை தான் தேடித்தான் நான் அலைந்து கொண்டிருக்கிறேன். எனது மகளுக்கு திருமண நிச்சயதார்த்தம் செய்துவிட்டேன். திருமண செலவிற்கு தயார் செய்ய வேண்டியுள்ளது என்றார். உடனே அரிச்சந்திரன், அந்தணரை, உமது மகளின் திருமண செலவிற்காக நீங்கள் சிறிதும் கவலைப்பட வேண்டாம். நான் அசுவமேத யாகம் போன்ற ராஜ யாகங்களை செய்துள்ளேன். ஒரு ஏழை பெண்ணிற்கு திருமணம் செய்து வைப்பது ஒரு பெரிய யாகம் செய்வதற்கு ஒப்பான புண்ணியம் தரக்கூடியது. எனக்கு தாங்கள் இந்த காட்டிலிருந்து வெளியேறுவதற்கு வழிகாட்டுங்கள். அதன் பின்னர் தாங்கள் எப்போது அயோத்திக்கு வந்தாலும் நீங்கள் கேட்டதை தர தயாராக உள்ளேன் என்று தெரிவித்தான். அப்போது அந்தணர், அரிச்சந்திர மன்னனே, நீ இப்பொழுது திக்கு தெரியாத காட்டில் அகப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஒருவன் ஆபத்தில் சிக்கி இருக்கும்போது அதிலிருந்து மீள்வதற்கு எது வேண்டுமானாலும் தருவதாக கூறுவான். ஆனால் மீண்டு வந்த பிறகோ கொடுத்த வாக்குறுதியை காற்றில் பறக்க விட்டு விடுவான். கொடுக்கவில்லை என்றும் மறுத்து விடுவான் என்று தெரிவித்தார். உடனே அரிச்சந்திரன் குறுக்கிட்டு, அந்தணரே, நான் யாகங்கள் செய்தபோது சொன்ன வாக்கை காப்பாற்றுவேன். எந்த நிலையிலும் போய் பேசவே மாட்டேன் என்ற உறுதி எடுத்தவன். இப்போது நான் துன்பத்தில் சிக்கியிருப்பதால் சொல்லவில்லை. எந்த நேரத்தில் யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லவே மாட்டேன் என்று கூறினான். நல்லது அரிச்சந்திர மன்னனே, நீ கூறுவதை நான் நம்புகிறேன். என்னோடு வா,
காட்டிலிருந்து வெளியேறும் வழியை காட்டுகிறேன். நீ பத்திரமாக ஊருக்கு செல். நான் விரைவில் அயோத்திக்கு வந்து எனக்கு வேண்டியவற்றை பெற்றுக்கொள்கிறேன் என்றார் அந்தணர். அரசனை அழைத்து கொண்டு நடந்தார். வெகு தூரம் சென்ற பின் மன்னவரின் கூடாரத்திற்கு செல்லும் பாதை தென்பட்டது. அந்தணர் அவனை அந்த பாதையில் விட்டுவிட்டு சென்றார். அரசனும் கூடாரத்திற்கு போய் சேர்ந்தான். மன்னனை எங்கு தேடியும் கிடைக்காமல் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருந்த படை வீரர்கள் மன்னனை கண்டதும் ஆனந்த கண்ணீர் சொரிந்தனர். அரிச்சந்திரன் மேலும் சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்தான். காட்டுப்பன்றிகளோ கொடிய விலங்குகளோ அந்த பக்கம் வரவே இல்லை. கிராமவாசிகளும் இனிமேல் தொல்லை இருக்காது என்று தைரியம் அடைந்தனர். சில வீரர்களை மட்டும் கிராம பாதுகாப்பிற்கு நிறுத்திவிட்டு மற்ற பரிவாரங்களுடன் அரிச்சந்திரன் தலைநகருக்கு திரும்பினான். அதன் பிறகு கிராமங்களிலிருந்து எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நடந்ததாக செய்தி வரவில்லை. காட்டுப்பன்றிகளின் அட்டகாசம் ஏதும் இல்லாமல் நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ்ந்து வந்தனர். அரிச்சந்திரன் அரசு செலுத்துவதில் முழுமையாக கவனம் செலுத்தி வந்தான். ஒரு நாள் அரசன் அரியணையில் அமர்ந்து அன்றாட அலுவல்களை கவனித்து கொண்டிருந்த போது ஒரு முதிய அந்தணர் மன்னனை காண வந்திருப்பதாக வாயிற்காப்போன் வந்து கூறினான். அவரை உடனே உள்ளே அனுப்பும்படி மன்னன் தெரிவித்தான். பகுதி 11. அரசை இழந்த அரிச்சந்திரன். காட்டில் அரிச்சந்திரனுக்கு வழிகாட்டிய முதிய அந்தணர் அவைக்குள் வந்தார். அவரை மன்னன் எதிர்கொண்டு சென்று வரவேற்று வணங்கி உபசரித்தான். உயர்ந்த ஆசனம் ஒன்றில் அமர வைத்தான். பின்னர், அந்தணரே, தாங்கள் மகளின் திருமண ஏற்பாடுகள் எந்த நிலையில் உள்ளன என்று கேட்டான் அரிச்சந்திரன். அதற்கு அந்தணர், மன்னா, நீ நீடூடி வாழ்க. நீ தந்த வாக்குறுதியை நம்பி சிறப்பான முறையில் ஏற்பாடுகள் செய்துவிட்டேன். இப்போது பொருள்தான் தேவைப்படுகிறது என்றார். ஐயா, தாங்கள் எவ்வளவு வேண்டும் என்று கேட்கிறீர்களோ அவ்வளவும் தர தயாராக உள்ளேன். தாராளமாக கேளுங்கள் என்றான் அரிச்சந்திரன். அந்தணர் அமைதியாக, மன்னா, 2 களம் பொன் தேவை என்றார். அவ்வளவுதானே, உடனே தர சொல்கிறேன் என்ற மன்னன் 2 களம் பொன்னை அவருக்கு அளிக்கும்படி அதிகாரிகளுக்கு ஆணையிட்டான். அந்தணர், மன்னா, மேலும் ஒரு வேண்டுகோள் என்றார். சொல்லுங்கள் அந்தணரே, தாராளமாக செய்கிறேன் என்றான் அரிச்சந்திரன். மன்னா, உன்னுடைய நாட்டை எனக்கு தாரை வார்த்து கொடு என்றார் அந்தணர். அதனை கேட்ட அரிச்சந்திரன் சிறிதும் பதற்றமில்லாமல் தண்ணீர் கொண்டு வர செய்து அந்தணருக்கு அரசு ஆட்சியை தாரை வார்த்து கொடுத்தான். உடனே அந்தணர் விஸ்வாமித்திர முனிவராக மாறி அவன் முன் தோன்றினார். அப்பொழுதும் மன்னன் சிறிதும் கலக்கம் அடையவே இல்லை. முனிவரை கைகூப்பி வணங்கினான். அரிச்சந்திரா, யாகத்திற்கான ஏற்பாடுகள் யாவும் செய்து முடித்துவிட்டு வந்துவிட்டேன். யாகத்திற்கு நீ தருவதாக சொன்ன பொன்னை இப்பொழுது கொடுத்துவிடு என்றார் முனிவர். சற்றும் தயங்காத அரிச்சந்திரன் அமைச்சரிடம், முனிவர் கேட்கும் பொன்னை கொடுத்தனுப்புங்கள் என்றான். இதனை கேட்டு விஸ்வாமித்திர முனிவர் பலமாக சிரித்தார். அரிச்சந்திரா, நீ இப்பொழுது அரசன் இல்லை, சாதாரண மனிதன். நீ ஏற்கனவே உனது ராஜ்யத்தை தாரை வார்த்து கொடுத்து விட்டாய். அதன் பிறகு பொன் தருமாறு அமைச்சருக்கு ஆணையிட உனக்கு அதிகாரம் ஏது? அரசின் கருவூலத்திலிருந்து நீ எப்படி பொன்னை தர முடியும் என்று விஸ்வாமித்திர முனிவர் கேட்டார். அப்போதுதான் அரிச்சந்திரன் தனது இப்போதைய நிலை என்ன என்பதை புரிந்து கொண்டான். மனத்தெளிவோடு அரிச்சந்திரன், முனிவர் பெருமானே, எனக்கு 40 நாள் அவகாசம் கொடுங்கள். அதற்குள் நான் தங்களுக்கு அளித்த வாக்குறுதியின்படி பொன்னை தந்து விடுகிறேன் என்றான். விஸ்வாமித்திரரோ, இந்த நிலையில் நீ எனக்கு தந்த வாக்கின்படி உன்னால் நடந்து கொள்ள இயலாது. வீணாக சிரமப்பட வேண்டாம். வாக்கு கொடுக்கவில்லை என்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடு. அது போதும். உனது அரசையும் உனக்கு திருப்பி தந்து விடுகிறேன். எனக்கு தருவதாக சொன்ன பொன்னையும் தர வேண்டியது இல்லை என்று கூறினார். முனிவர் பெருமானே, வாக்கு தவறி நடந்து கொள்ள என்னால் ஒருபோதும் முடியாது. சொன்ன வாக்கை காப்பாற்றியே தீருவேன் என்று அரிச்சந்திரன் உறுதிப்பட கூறினான். அப்படியானால் சரி, நீ சொன்னபடி பொன்னை கொடுத்துவிடு என்றார் முனிவர். முனிவர் பெருமானை, தாங்கள் என்னுடன் ஒரு நபரை அனுப்பி வையுங்கள். 40 நாட்களுக்குள் பொன்னை தவறாது அந்த நபரிடம் கொடுத்து விடுகிறேன். இதில் எந்த மாற்றமும் இல்லை என்றான் அரிச்சந்திரன். அப்படியா, நல்லது. உன்னுடன் எனது சீடனான நட்சத்திரேயனை அனுப்பி வைக்கிறேன். சொன்ன நாளுக்குள் பொன்னை கொடுத்து அனுப்பிவிடு என்றார் முனிவர். உடனே விஸ்வாமித்திர முனிவர் தனது சீடனான நட்சத்திரேயனை அழைத்தார். சீடனே, இவருடன் நீ செல்.
40 நாட்களுக்குள் 20,000 பொன் தருவார். அந்த நாட்களுக்குள் அவர் தரவில்லை என்றாலும் நீ கேட்க வேண்டாம். நான் தருவதாக கூறவில்லை என்ற அரிச்சந்திரன் தனது வாயால் ஒரு முறை சொன்னாலும் போதும், அவனை விட்டுவிடு, சொன்ன சொல்லை காப்பாற்றாதவன் என்று அவனது நாட்டை அவனுக்கே திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்றார் முனிவர். இதனை கேட்ட அரிச்சந்திரன் தனது காதுகளை பொத்தி கொண்டு, சுவாமி, அப்படியெல்லாம் கூறாதீர்கள். சொன்ன தவணைக்குள் எப்படியாவது பொன்னை தருவேனே தவிர சொன்ன வாக்கிலிருந்து ஒருபோதும் மாறவே மாட்டேன் என்று கூறினான். சரி, இனி நீ உன் மனைவியும் மகனையும் அழைத்து கொண்டு வெளியேறலாம் என்றார் விஸ்வாமித்திரர். என்ன வாசகர்களே, கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போதில்ல. இந்த பொண்ணை ஹரிச்சந்திரன் எப்படி 40 நாளைக்குள்ளே திருப்பி கொடுத்தாரு, கொடுக்க முடிஞ்சுதா? இப்படி இந்த அரண்மனையிலேருந்து வெளியே போகும்போது ஹரிச்சந்திரனுடைய மனைவி என்ன சொன்னாங்க, மகன் என்ன பண்ணாங்க, இனி வரும்போதெல்லாம் இன்னும் இந்த நேர்மைக்கும் வாய்மைக்கும் என்னெல்லாம் சோதனை நடக்க போகுதுன்னு வர பதிவுகளில் பார்க்கலாம். கதைகள் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னொரு கதையில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.